என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மதுரவீன் ப்ளாக் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஆனிவர்சரி. ஸோ 5th இயர் ஆனிவர்சரி. ஸோ இந்த 5th இயர் ஆனிவர்சரியை நாங்கள் எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணோம், நவீன்காக இந்த இயர் நான் ஸ்பெஷலாக என்ன வந்து ரெடி பண்ணேன், நவீன் எனக்காக சர்ப்ரைஸாக வந்து என்னெல்லாம் வந்து பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலாக பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்மளோட ஆனிவர்சரி செலிப்ரேஷன் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா முந்தின நாள் தான் நவீன் வந்து ஆஃபீஸ் போயாச்சு. சரி வரதுக்குள்ளே நம்ம ஏதாவது வந்து சர்ப்ரைஸாக வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு தான் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நாங்கள் தீபாவளிக்கே வந்து எந்த ஸ்வீட்டுமே வந்து பண்ணல. சரி ஆனிவர்சரிக்காவது வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசித்தேன். ஸோ சிம்பிளாக குலோப் ஜாமுனே வந்து பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கடைக்கு போகவே முடியல. காலையிலேருந்தே வந்து பயங்கரமான வேலை. தாரிக்கா வந்து தூங்கிட்டாலா, அவளை விட்டுட்டும் வந்து கடைக்கு போக முடியாது. சரி வீட்டில் இருக்கிறதையே வச்சு ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து யோசித்தேன். வந்து நெட்டில் சர்ச் பண்ணும்போது தான் சரி பாதுஷா வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமாக வந்து பாதுஷா வந்து ட்ரை பண்ண போகிறேன். நானும் வந்து யூடியூப் பார்த்து தான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரில. சரி இப்போ அதுக்கு தேவையானதெல்லாம் வந்து பார்த்து ரெடி பண்ணலாம். நானும் வந்து நிறையெல்லாம் வந்து ட்ரை பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதாட்டி அளவாக ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் டைம் இது வந்து ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து நிறையா வந்து செஞ்சு வைப்போம். அளவாக தான் ஒரே ஒரு கப் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ யூஸ்வலாக ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னா அன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு பால் பாயசம் இல்லைனா வந்து கேசரி இந்த மாதிரி வந்து ஸ்வீட் வந்து பண்ணுவோம். ஸோ முந்தின நாளே வந்து ரெடி பண்ணி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த குலோப் ஜாமுன் வந்து டிஃபால்ட்டாக வந்து எல்லாருமே வந்து பண்ணுவாங்க. சரி நானுமே வந்து அதை தான் வந்து பண்ணலாமா அப்படின்னு வந்து யோசித்தேன். பட் ஆனால் குலோப் ஜாமுன் மாவு வாங்காத காரணத்தினால நான் இன்றைக்கி வந்து பாதுஷா தான் வந்து ரெடி பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் இந்த பாதுஷாவை வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்தே வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சிட்டே தான் இருந்தேன். ஏன்னா இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்ணாலே போதும் ஒரு 3 வீக்ஸ்க்கு முன்னாடி இருந்தே தீபாவளி ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முக்கால்வாசி வந்து பாதுஷா தான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க. எனக்கும் வந்து பாதுஷானா பிடிக்கும். நவீனுக்கு நார்மலாகவே வந்து ஸ்வீட் அப்படின்னா வந்து பிடிக்குமா. சரி இந்த டைம் தீபாவளிக்கு வந்து பாதுஷா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து நினச்சேன். பட் ஆனால் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியல. அதனால இப்போ ஆனிவர்சரிக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மெஷர்மெண்ட் வந்து ஒரு 250 கிராம் 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து நெய், கொஞ்சமாக வந்து உப்பு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா இது மட்டும் வந்து சேர்த்து நல்லா தண்ணி லைட்டாக வந்து ஊற்றி அப்படியே வந்து நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா கொலன்னு இருக்கிற மாதிரி வந்து பிசைஞ்சுக்கணும். ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி வந்து பிசையக்கூடாது. ஆக்சுவலாக யூடியூப்பில் சொன்னது பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு வந்து மாவு வந்து எடுத்திருந்தாங்க. நான் 1/2 கிலோ போட்டு ஃபஸ்ட் டைம் செய்கிறோம், அது ஏதாவது வந்து சொதப்பிட்டோன்னா வேஸ்ட்டாக போயிடும் ஃபுல்லாக அப்படிங்கிறங்காட்டி ஃபஸ்ட் டைம் ட்ரை பார்க்குறது கொஞ்சமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/4 கிலோ தான் வந்து மாவு வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணி தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து நல்லா வந்து ஒட்டுற மாதிரி வந்து பிசைஞ்சு ஒரு மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கணும். ஸோ நான் கரெக்டாக வந்து பிசைஞ்சு முடிச்சோடனேயுமே வந்து தாரிக்கா வந்து தூங்கிட்டு இருந்தாலா, அவள் வந்து எந்திரிச்சிட்டா. சரினா அவளை கொஞ்சம் நேரம் வந்து பேம்பர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே அவளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்து அவளை உட்கார வச்சுட்டு சரி நம்ம அப்படியே வந்து ப்ரிப்ரேஷன் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணேன். ஸோ மாவு வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஊறணுமா, அதனால் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து கேக்குமே வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு டேட்ஸ் கேக் தான் வந்து ரெடி பண்ணேன். அதுக்கான மெஷர்மெண்ட் நான் வந்து சைடில் கொடுக்குறேன். ஸோ எப்பவும் போல் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். மேலே பார்த்தீங்கன்னா டாப்பிங்ஸ்க்கு வால்நட் இல்லைனா வந்து பாதாம் முந்திரிக்கு பதிலாக நான் இன்றைக்கி வந்து சாக்கோ சிப்ஸ் தான் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதை எப்பவும் போல் குக்கரில் வச்சு ஒரு 40 to 45 மினிட்ஸ் வந்து வேக வச்சுட்டேன். ஒரு சைடு அப்படியே வந்து கேக் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளே இந்த சைடு வந்து பாதுஷாக்கு சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ஃபஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சுகர் சிரப் பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் எப்படி எடுத்தேன்னா, நான் எந்த அளவுக்கு வந்து மாவு எடுத்தனோ அதே அளவுக்கு தான் வந்து சுகரும் வந்து எடுத்திருந்தேன். நான் வந்து ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு மைதா வந்து எடுத்திருந்தேன். அதே மாதிரி 1 கப் அளவுக்கு 250 கிராம்ஸ் அளவுக்கு நான் வந்து சர்க்கரையும் தண்ணியும் அதே மாதிரி 1 கப் அளவுக்கு வந்து எடுத்திருந்தேன். அது ரெண்டையும் தண்ணியில் போட்டு ஒரு 8 to 10 மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்க வச்சோன்னா அந்த ஒரு கம்பி பதம் வந்துடும். அது வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விடணும். சரினா அதை அடுப்பில் வச்சுட்டு இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு 40 to 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு கேக் வச்சு. சரி அதுவுமே வந்து ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணேன்.
கேக் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துருந்துச்சு. அப்படியே அந்த இடத்துலலாம் கிராக் மாதிரி நல்லா வந்து வெடிச்சு ஸ்பான்ச்சியாக அந்த நம்ம போட்டிருந்த சாக்கோ சிப்ஸ் எல்லாம் சூப்பராக வந்து மெல்ட் ஆகி கேக் சூப்பராக வந்து ரெடியாகி வந்துருந்துச்சு. பார்க்குறக்கே ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்துச்சு. எப்போ சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுச்சு கேக் பார்க்கும்போது. சரி நான் அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பாதுஷாக்கு வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மாவு கரெக்டாக வந்து ஒரு மணி நேரம் நல்லா வந்து ஊறிந்துச்சு. மறுபடியும் ஒரு 2 டைம் நல்லா வந்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக நல்லா வந்து ஷேப் பண்ணிவிட்டு லைட்டாக நடுவில் மட்டும் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ மாவு தொடும்போதே நல்லா வந்து சாஃப்டாக இருந்துச்சு. அதே மாதிரி நான் மாவு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருந்தேன்னா அதனால பாதுஷா எல்லாமே வந்து குட்டி குட்டி பீஸஸாக இந்த மினி பாதுஷா சைஸில் தான் வந்து போட்டிருந்தேன். நான் பெருசாக போட்டிருந்தேன் அப்படின்னா ஒரு 4-5 பீஸ் தான் வந்திருக்கும். அதனால குட்டி குட்டியாக போட்டு ஒரு 10 பீஸ் 12 பீஸ் வர மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். சுகர் சிரப்பு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆனால் அந்த எண்ணெயில் போட்டு அதை பொரிச்சு எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன்னா அதனால அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு அது கரெக்டாக வெடிச்சு போகாமல் சொதப்பிடாமல் அது நல்லா கோல்டன் ப்ரௌனாக கரெக்டாக வந்து வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்திலே தான் வந்து அதை நல்லா வந்து பொரிச்சிட்டு இருந்தேன். அதை பொரிச்சு எடுக்கிற வரைக்குமே ஒரு பதட்டம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது எதுவுமே உடையாமல் அப்படியே லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் அப்படியே பயந்துகிட்டே இருந்தேன். அது அப்படியே வந்தோடனே அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சு. அப்பாடா ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் மற்ற மாவையுமே வந்து போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு அதை டிஷ்யூ பேப்பரில் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு சுகர் சிரப்புமே வந்து ரெடியாக இருந்துச்சு. அதுக்குள்ளே அப்படியே வந்து டிப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஒரு வழியாக நானுமே வந்து ஒரு புது ஸ்வீட் ரெசிபி வந்து வீட்டிலே வந்து ட்ரை பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு 2 hours அப்படியே வந்து ஊறணும். நான் வந்து ஓவர் நைட் வந்து ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே தான் வந்து நவீனுக்கு வந்து கொடுத்தேன். நிஜமாலுமே வந்து கடையில் வாங்குற மாதிரி டேஸ்ட் வந்து செம சூப்பராக இருந்துச்சு. எங்கள் 2 பேத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு. முக்கியமாக வந்து தாரிக்காவுமே வந்து இந்த ஸ்வீட் வந்து சாப்பிட்டா. ஸோ அதுவுமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, நான் இப்போ நவீனுக்காக சர்ப்ரைஸாக என்னெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ நம்ம போய் சூப்பராக வந்து ஆனிவர்சரி ட்ரெஸ்லாம் வந்து போட்டு சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பலாம். ஸோ சூப்பராக வந்து ரெடி ஆயாச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய ஆனிவர்சரி அவுட்ஃபிட்டு. இந்த ட்ரெஸ் நான் வந்து தீபாவளி பஜார் வந்து போட்டிருந்தாங்க இல்லையா, ஸோ அப்போவே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ தீபாவளி முடிஞ்சு 10 டேஸில் வந்து ஆனிவர்சரி அப்படிங்கிறங்காட்டி அப்போவே வந்து ஷாப்பிங் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 3 பீஸ் செட் தான். ஹைலைட்டே இதோட துப்பட்டா தான். இதுதான் பார்த்திங்கன்னா தாரிக்காவோட ட்ரெஸ்ஸு அண்ட் நவீனோட ஆனிவர்சரி ட்ரெஸ்ஸு. தாரிக்காவுக்கு வந்து அங்கிள் வந்து தீபாவளிக்கு வந்து எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு. சரி, அன்னைக்கு வந்து போடல, அதனால் இன்றைக்கி நாங்கள் வந்து போட்டு விட்டாச்சு. நவீனோடது பார்த்திங்கன்னா ஷர்ட் வந்து ஏஆனில் வாங்கினது தான். ஸோ அன்றைக்கி எல்லாமே வந்து தீபாவளி அப்போவே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ சூப்பராக வந்து கிளம்பிட்டு இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு போகலாம். பேக்கரி அங்கே இருக்கு. ஏன் வந்துச்சு? இங்க ஒரு அக்கா இருப்பாங்க அப்படி சொன்னோம். அக்காவா? என்ன அக்கா? இங்க இருப்பாங்க ஒரு அக்கா. தெரியல, எனக்கு தெரியல. அந்த லாட்ச்மாமா அக்கா இருப்பாங்கள. ராஜ்மாமாக்கு எதிரி அக்கா? அந்த புரியல, என்னமோ சொல்கிறேன். யாரு சொல்கிற, என்ன சொல்கிற? அந்த ஒரு ஆண்டி இருப்பாங்கள, ஒரு அக்கா இருப்பாங்கள, அந்த காய் சொன்னேன். எனக்கு தெரியல, நீ யாரை சொல்கிற? ஒரு அக்காவும் ஒரு ஆண்டியும் இருப்பாங்கள டேபிள் எடுக்க போகும்போது. டேபிள் வாங்க போகும்போதா? ஸோ அன்றைக்கி வந்து நவீனும் தாரிக்காவும் வந்து ஒரு டேபிள் எடுக்கிறதுக்கு வேண்டி போனாங்க. ஸோ மாஸ்டர் பேக்கரியில் அவங்கள மீட் பண்ணாங்க போல். அதை பற்றி வந்து பேசிகிட்டு இருந்தா. அப்புறம் நாங்கள் எப்பவும் போல் வந்து முருகர் கோயிலுக்கு தான் வந்து போனோம். போயிட்டு சூப்பராக வந்து சாமி கும்பிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. கோயிலேருந்து அன்றைக்கி டேரெக்டாக நாங்கள் வந்து நியூ சென்ட்ரல் தான் வந்து போனோம். ஸோ டிஐஒயில் கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்க வேண்டியது இருந்துச்சு. சரி, அதையும் போய் வாங்கிட்டு அப்படியே வந்து டேரெக்டாக வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஐஒய் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு அப்படியே கீழே வரும்போது பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ஷாப் பிஆர் வந்து பார்த்தாச்சு. அதை பார்த்துட்டு தாரிக்கா வந்து எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு வந்து கேட்டால். எனக்குமே கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு. நவீனுக்குமே சரி இன்றைக்கி ஒரு நாள் வந்து சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வந்து போயிட்டு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வந்து சூஸ் பண்ணி சூப்பராக வந்து அன்றைக்கி வந்து சாப்பிட்டோம்.
నేను మొదలు కొంచెం எடுத்தீங்க கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கா? ஆக்சுவலாக 3 பேர்த்துக்குமே ஐஸ்கிரீம் வாங்கினோம். நவீன் வந்து எனக்கு மேங்கோ ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேங்கோ ஃப்ளேவர் வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க. நான் வந்து தாரிகாவுக்கும் எனக்கும் வந்து வெண்ணிலாவில் சாக்கோ சிப்ஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். 3ம் வாங்கிட்டு வந்து டேபிளில் வச்சோனையும் மேங்கோ ஃப்ளேவர் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக எல்லோ கலரில் இருந்தோடனையும் அதை வந்து மேடம் வந்து எடுத்துகிட்டு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ட்டா. ஒரு வாய் கூட அந்த சாக்கோ சிப்ஸ் அவளுக்கு வாங்கினது வந்து எடுக்கவே இல்லை. சரி நவீன் ஆசையாக வாங்க சரி 2 ஸ்பூனாவது வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்தா அதை கூட வந்து விடவே இல்லை. மேடம் நல்லா அந்த மேங்கோ ஃப்ளேவர் இருந்தங்காட்டி நல்லா வந்து சாப்பிட்டாச்சு. ஆக்சுவலாக வெளியில் சாப்பிட்ற ஐடியாவே இல்லை. வீட்லேயே வந்து லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு வந்திருந்தேன். சரி வீட்டுக்கு போய் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோடனே ஐஸ்கிரீம் பார்த்தோன்னே ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டாச்சு. சரி சாப்பிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா ஒரு டெசர்ட் மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அந்த ஃபுல்ஃபில் ஆகிருக்கும். இது வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் போய் வந்து வீட்டில் வந்து சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. போலாமா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா? நல்லா இருந்துச்சா? பிடிச்சிச்சா? இன்னைக்கு ஒரு நாள் தான். இனிமேல்லாம் நோ, இனிமேல்லாம் நோ 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 தங்கம் நோமா. போலாமா? தரு போலாமா? ஸோ சூப்பராக நல்லா சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே 2 பேரும் வந்து ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. சரி அந்த கேப்பில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த கேக்கையும் வந்து கொண்டு வந்து சர்ப்ரைஸாக வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். நைஃப் எடுத்துட்டு வரேன். நைஃப் கத்தி எடுத்துட்டு வரேன். சரி நீயே கட் பண்ணுவியாமா? 3 பேரும் கட் பண்ணலாம். அப்பா கை பிடிச்சுக்கோ. ஹாப்பி ஆனிவர்சரி. ஹாப்பி ஆனிவர்சரி. உங்களுக்கு அம்மா Thank you. Time up here? Yes, ma'am. ஸோ சர்ப்ரைஸாக ரெடி பண்ணி வச்சுருந்த கேக்கை கொண்டு வந்து அப்படியே ஜாலியாக 3 பேரும் வந்து சேர்ந்து ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சர்ப்ரைஸாக வந்து ஸ்வீட் வேறு வந்து பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதையுமே வந்து நவீனுக்கு வந்து கொடுத்தேன். நிஜமாலுமே நவீன் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா நவீன் வந்து ஒரு கிஃப்ட்டை கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த உனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு வந்து கொடுத்தாங்க. நிஜமாலுமே நான் வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஸோ அது இந்த வாட்ச் தான். ஸோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து கிஃப்ட்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ இது நிஜமாலுமே ஒரு சர்ப்ரைஸ் தான். ஸோ தேங்க்யூ நவீன் ஃபார் யுவர் லவ்லி கிஃப்ட். ஸோ சூப்பராக 2 பேருமே வந்து சர்ப்ரைஸாக வந்து என்னெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோமோ அதெல்லாமே வந்து கொடுத்துட்டு அப்புறம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து வெரைட்டி ரைஸ் அதுக்கப்புறம் ஒரு கட்லெட் தான் வந்து பண்ணியிருந்தேன். அதையுமே சூப்பராக சாப்பிட்டு அதுக்கப்புறமா ரிலாக்ஸாக பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இட்லி கடை மூவி வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சா, சரினா அதை தான் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் ஃபுல்லாக வந்து பார்த்தோம். ஸோ இப்படி தான் எங்களோட இந்த இயர் ஆனிவர்சரி வந்து போச்சு. அண்ட் நிறைய பேர் எங்களுக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ சூப்பரான எங்களோட ஆனிவர்சரி வீடியோ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.